ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி சண்டே சமையல் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா ரொம்ப நாளாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சண்டே சமையல் எடுக்கிறதே இல்லை. இன்றைக்கி எடுக்க போகிறோம். அப்படி என்ன தான் நாங்கள் இன்றைக்கி பண்ண போகிறோம்னு சொல்லியும் நீங்கள் வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போகிறதுக்காக நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு மறக்காமல் என்னோட இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன மாமா நம்ம வீட்டில் சமையல்? இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல். கையால் செய்யறது மீன் குழம்பு ஸ்பெஷல். சிம்பிள் சாப்பாடு தான், இருந்தாலும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் மீன் குழம்பு வைக்கிறேன். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகேவா? சரி செய்யலாம்னு சொல்லி மீன் பேர் என்ன? ஏன் மீன் அது? மீன் பேர் என்ன? மீன் அது தெரியாது. உங்க மீன் பேரு தெரியல, காமிங்க. ரொம்ப பெருசு பெருசா கட்டி பாறை மீன். பாறை நாங்க மீன் ரொம்ப சாப்பிட மாட்டோம். குழம்புக்காக. அப்புறம் ஃப்ரைக்கு வந்து மீன் வந்து வாழை மீன் வந்து ஃப்ரை எல்லாம் க்ளீன் பண்ணி இதான் ஃப்ரெண்டு. நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாழை மீன் வந்து வாங்கி செய்கிறோன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. அப்புறம் மாமா வந்து மீன் குழம்புன்னு வைக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதனால தான் எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் ஃபிஷ் குழம்பும் வாழை மீன் ஃப்ரையும். எப்படி சூப்பரா? வெந்தயம். ஓகே, செஞ்சிருவோம்னு சொல்லி அப்படியே வெங்காயம் கட் பண்ணீங்க? வயிற்றுக்கு தூக்கி எடுத்து கையும் போயிடும். இதை வதக்கிட்டா வதக்கு. யாரும் சாப்பிட மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நானும் அம்மா மட்டும் தான் சாப்பிடுவோம் குழம்பு. ஒருத்தரும் குழம்பே சாப்பிட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு எங்களுக்கு ரசம் வச்சு ஃப்ரை பண்ணணும். இவராச்சு கொஞ்சம் லேசா குழம்பு மட்டும் கொஞ்சம் ஊற்றி பாரு, மீன் சமைட்டாதான். கண்ணாடி போட்டுட்டு இது என்ன கண்ணாடி? ஆள் கொஞ்சம் தூரமா என்ன தெரியாது. சாலேஸ்வரமா? ரொம்ப நகைச்சு. அதாவது நான் ஏன் கண்ணாடி போட்டுட்டு செய்கிறேன்னா, அம்மாவுக்கு வந்து மப்ளர் பின்னிட்டு இருக்கேன். தெரியுதுங்களா? மப்ளர் குளிர்காலம் மழைக்காலம் வருதுல்ல, அதனால் தலையில் கட்ட மப்ளர் செஞ்சுட்டேன். அதனால் பின்னிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். காமிக்கிறேன் பாருங்க. ஓகே, இது போதும்பா, நிறையவே இருட்டா. அது கொதிக்கிட்டோம் நல்லா. மீன் குழம்பு தாளிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. கொஞ்சம் நல்லா சுண்ண பிறகு நம்ம மீனை போட்டுக்கலாம். ஓகே, அதுக்குள்ளே மூஞ்சி பாருங்க எப்படி ஊற்றுது. தண்ணியா கேஸ் காலி ஆயிடுச்சு. டக்குன்னு சிலிண்டர் லீக் ஆயிடுச்சு. புது சிலிண்டர் பார்க்கும்போது ஐயோ லீக் ஆயிடுச்சா? நல்ல வேலைப்பா, நீ இருந்த நான் இருந்தேன்னா இன்னும் கஷ்டப்பட்டுருப்பேன் தனியாக. ஓகே, நல்லா கொதிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கொதிச்ச பிறகு நம்ம மீனை தூக்கி போட்டுருவோம். ஃப்ரை வந்து சாப்பிடும் போது தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஃப்ரை பண்ணுவோம். எப்பவுமே ஆற வச்சு சாப்பிட மாட்டோம். மீனை வந்து நல்லா சுண்டிச்சு. மீனை வந்து இப்போ போட்டுக்கலாம். மீன் சுண்டல, குழம்பு சுண்டிச்சு. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நான். வாசனை தூக்குது.
கொத்தமல்லி மட்டும் தூவி விட்டிங்கன்னா இன்னும் கம கம கமன்னு இருக்கும். எப்படி இருக்கும்? கம்மா கம்மா கம்மான்னு. அது வாவ், சூப்பராக இருக்கு. மாமா கையால் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட போகிறேன். அதனால் ரொம்ப எப்போ சாப்பிடுவேன் இருக்கு. சூப்பர். மீன் அதுக்குள்ளே குளிக்க வச்சாச்சு மாமா. சும்மா உடையாத குட்டிக்கிட்டே மீன் அது உடையாது மாமா, இந்த மீன் உடையாது. இல்லை நல்லா சில பேர் நிறைய கிண்டி விட்ருவாங்க. இப்போ சிம்லேயே வச்சுருங்க, கொதிக்காம ஃப்ளேமில் அப்படியே இருக்கட்டும். ஓகே. நல்லா கொத்தமல்லி போட்டால் மீன் குழம்பு ரெடி. டன். ரசம் வைக்கணும். ஓ, இதோ இந்த பிசாசுங்களுக்கு ரசம் வேணும். அப்புறம் நானும் ரசம் சாப்பிடுவேன். இல்லை இன்னும் கொஞ்சம் போடணும். பக்காவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ரசம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஒயிட் ரைஸ். இப்போ ஃபிஷ் ஃப்ரை மட்டும் பண்ணணும். ஃபிஷ் ஃப்ரை. குட் பாய். குட் பாய். டேஸ்ட் பார்த்துட்டீங்களா மீன் குழம்பு? பார்த்துட்டேன், பக்காவாக இருக்கு. ஓகேவா? இதுக்கு நான் என்ன பண்ணேன், ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு பண்ண? புளி அதிகமாக வச்சுட்டேன். மாங்காய் எடுத்து வச்சேன், கட் பண்ணி வச்சுட்டு மாங்காய் போடல. சரி ஓகே பரவாயில்ல, ஆனால் இதுவே நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. சரி சரி ஓகே, ஃப்ரை பண்ணுங்க. நான் போய் அதுக்குள்ளே மப்ளரை முடிச்சுட்டு வரேன். என்னதுரி இன்னும் கொஞ்சம் அகலம் வரணும்ல கல்லில் கட்டுறது. என்ன பண்ணுறீங்க? பிளாக் காஃபி எல்லாம் வச்சு மீன் வச்சுருக்கேன். என்ன மீன் இது? இந்த வாழை மீன். அப்புறம் வந்து ஏதோ வேறு ஏதோ குட்டி குட்டியாக நடுமுள் தான் சொன்னாங்க. வாழை மீன் வேறு 4 மீன் போட்டாங்க எக்ஸ்ட்ராவாக. சாஃப்டாக இருக்குமா? ஆமாம், நடுமுள் மட்டும்தான் வச்சுருக்கேன். குழம்புலாம் ரெடி. ரைஸ் பற்ற வச்சுருக்கேன். அது கேப்பில் பிளாக் காஃபி ரசம் இல்லை வச்சாச்சு. அதான் வச்சாச்சு. சும்மா அந்த பிளாக் காஃபி போட்டு குடிங்க. நிறைய தோசை சாப்பிட்டேன், அது ஒரு மாதிரி நெஞ்சு மொழியாக இருக்குது சட்னி. அதை சூடாக ஊற்றி வச்சு குடிச்சிட்ருக்கேன். போதும் இது போதும். தவாய் வந்து ஒரு 10 நிமிஷம் ரெடி ஆச்சுன்னா சாப்பிடுவாங்க நீங்கள். சரி அவங்க என்ன ஓய் என்ன பண்றீங்க? உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்க என்ன பண்றீங்க? எருமாக்கு தலையில் கட்ட மப்ளர் பின்னிட்டு இருக்கேன். அதனால 10 மாதம் டெலிவரி போட்டு கொடுப்பா. சரிடா. சரிம்மா, நான் புஷ்பா இருக்கிறாங்க, வாசனையாக இருக்குது. என்னது? ஃபிஷ்ஷு மீன். மீன் இங்கிலீஷ் பேசலாமா? மீன் வறுக்கிறாங்கம்மா, வறுக்கிறாங்க. அது வறுக்க சொல்லி ஒன்று சூடாக எடுத்து சாப்பிட்ருவேன். நான் கொடுக்க மாட்டேன். தருவாங்க, நான் தரமாட்டேன். எனக்கு பிடிக்கும், சாப்பிடுவேன். சரிம்மா. சாப்பிடத்தானே நாம் பிறந்திருக்கோம். மீன் எடுத்து சாப்பிட்டியா? ஐயோ, பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன். எப்படி இருக்கு? நல்லா உப்புலாம் உரப்பா நல்லா இருக்கு. பிரமாதமாக இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ், நான் எப்பவுமே ஆசையாக இருந்தால் மீன் வறுத்தா ஒன்று சாப்பிடுவேன். நீதான் வறுக்கும் போதே தவிக்கிறியே. யூ 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 யூ. அது ஒரு டேஸ்ட்டு, அது ஒரு சந்தோஷம். ஓகே, அங்கே என்ன பண்ணுறாங்க பார்த்துட்டு நீ என்ன தீன்னு வந்துட்ட? ஃபிஷ் தீன் வேறையா நைஸா? எல்லாம் மீன் திருடுதுங்க. எல்லாமே ரெடி. சூப்பர். ஓகே, ஃபிஷ்ஷும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட வேண்டியது தான். ஓகே வாங்க போய் சாப்பிடுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சமையல்னா ஒயிட் ரைஸ், ஒயிட் ரைஸ், அப்புறம் ஃபிஷ் குழம்பு. ஃபிஷ் குழம்பு. அதை எடுத்து காமி மாமி. பாருங்க, சுதும்பு காரப்படி. ஏய் பாறை 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 பாறையா? பாறை மீன் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, மீன் குழம்பு. ரசம். எல்லாரும் சாப்பிட வாங்க.
ஏய் எல்லாம் நல்லா இருக்கா. மீன் குழம்பு ஊற்றுங்க. போதும் 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 புது 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 ஃபிஷ் ஃப்ரை உண்டு. அது ஏன் வாழை மீன் சாப்பிட மாட்டாரம்மா? ஆஹா இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பார்க்கலாமா? அம்மா வச்ச மீன் குழம்பு, சண்டே ஸ்பெஷல் மீன் குழம்பு. யாரு உனக்கா? புளிப்பா நல்லா இருக்கு. இல்லை ஃபிஷ்ஷு சூப்பராக இருக்கு. நல்லா அருமையான புது மீன் புது மீனாக தான் சூப்பராக இருக்கும். ஆமாம் நல்லா இருக்கு. இந்த பழசு ஐஸில் வச்சு வாங்கினா என்ன பண்ணாலும் நல்லா இருக்காது. என்ன மீன் குழம்பு மீனா செஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீ சொல்லுங்கம்மா எப்படி இருக்கு? எத்தனை சொல்ல என்ன டிஃப்ரெண்டாக இருக்குது? என்ன டிஃப்ரெண்டாக இருக்குது? வெள்ளத்தை போட்டுல மீன் குழம்புலாம் புளிப்பா இருந்தால் நல்லா தானே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வெல்லம் போட்டு சாப்பிட்டு பாருங்க. அந்த வெல்லம் கொஞ்சம் காட்டி விட்டு ஆனால் நல்லா இருக்குது. காட்டி விடு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் பின்ன ஸ்வெட்டரில் தலையில் கட்ட மப்ளரா மப்ளர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அம்மாவுக்கு இல்லைங்க அப்படியே சுற்றி காமிக்கிறேன். ஃபுல்லாக பேக் வரைக்கும் வந்து கீழே அப்படி கட்டுற மாதிரி அம்மாவுக்கு பின்னிக்குது. அம்மா எப்படிமா இருக்கு? சூப்பராக இருக்கு. நீங்கள் பார்த்து சொல்லுங்க. எனக்கு கட்டிட்டு எனக்கு என்ன தெரியுது? காதெல்லாம் ஃபுல்லாக கவர் ஆயிடுச்சு. நல்லா நல்லா கவர் ஆயிடுச்சு. மடமடன்னு என் பொண்ணு இவ்வளோ நாளாக பின்னாதே திடீர்னு இந்த மாதிரி பண்ணது எனக்கு ஒரு சந்தோஷம்தான். அழகாக இப்படி உட்காந்து இவ்வளோ சீக்கிரம் பண்ணிட்டா. மீன் குழம்பு சோறு போட்டு மீன் வறுத்து குத்துட்டு சொட்டு தலையில் போட்டாங்க. மப்ளர் இப்போ என்ன பண்ணோம்? அப்படியே போய் குக் வித் கோவாலி பார்த்துட்டு தூங்கிடணும். ஓகே மாமா நீ சொல்லு மாமா. சொல்லு. நான் நல்லா பின்னிருக்கேனா? நல்லா பின்னிருக்கீங்க. அழகா இருக்கா? நல்லா இருக்குங்க. போங்க பெஜராக இருக்கு. நான் கேட்டு சொல்றதா இருக்கு, நீங்களே சொல்ல மாட்டீங்க. நல்லா இருக்குங்க. எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இதெல்லாம் பின்ன தெரியாது. அதாவது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னே சும்மா லேசாக ஹேர் பேண்டு ஒன்று செஞ்சேன். அதோட ஸ்டாப் பண்ணிட்டு இப்போது சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் நானா இந்த மாதிரின்ட்டு. ஆனால் சரி ஓரளவுக்கு வந்திருக்கு. எப்படின்னு தெரியல. எதுவுமே கை வேலைலாம் நல்லா கை வேலைலாம் நல்லா பண்ணுவா. திடீர்னு இருப்பா, ஒன்று செய்வா, ஆனால் செஞ்சா அதே செஞ்சு உட்காந்து இருப்பா. அவ பழக்கமே நல்லா பண்ணுவா. அதை முடிச்சுட்டு எடுத்து வச்சாதான் திருப்தியா இருக்கும். இல்லைன்னா அப்படியே செய்யணும் செய்யணும். ஆமா நல்லா பண்ணுவா. அதெல்லாம் உட்காந்து கடற்கடன்னு முடிச்சேன். ஓகே வரும் ஒன்று சும்மா எதுக்கு இப்போ மேக்ஸ் அட்டாக் பண்ண தேவி பாட்டிய போய் மேக்ஸ் கம் செம்பருத்தி பாரு. கம் செம்பருத்தி. ஆமா செம்பருத்தி செம்பருத்தி அது மேல கிளைய உடைச்சு விடுமா, எரிய வச்சுட்டு இருக்கிறாரு. இது பாரு, இது பாரு செமையா வந்திருக்கு. பிரிஞ்சி இலை செம்மையா அப்படி தோட்டமா இருக்கு பாரு. அப்படியே ஒரு செடி இன்னும் ஹைட்டா வந்துருக்கு பாருங்க. அப்படி எம்பட்டு அழகா இருக்கு பாருங்க. அம்மா அந்த அன்னாசி பழம் தண்ணி ஊத்தலான்னு போனா அவ்வளோ உயரமா அப்படி வந்துக்குதே. அண்ணாச்சியா? அதான் குக்கர்ல இருக்கு பாரு உள்ள. அண்ணாச்சி பழம் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம அதிர்ச்சியா வந்திருக்கா மாமா?
ஏதோ அதிர்ச்சியா வந்திருக்காமே. ஆமா இங்க பாரு. இப்போ ஏய் காஃபி வந்துருச்சு எனக்கு அது. மை காஃபி இவ்வளவுதான் வந்திருக்கு. நான் இன்னும் சொன்ன மாதிரி காயெல்லாம் வந்துச்சா ஒன்னும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். எப்பவும் போலதான் இருக்கு. எப்பவும் போலதான் இருக்கு. நோ அது ஒயர பாரு. என்ன பயங்கர பில்டப்பா இருக்கு. எனக்கு வளர்ச்சி எவ்வளவு அழகா இருக்கு. நீ ஏன் தொலை வச்சு காட்டுற? எவ்வளவு பெருசுமாமா வந்துச்சு? ஒண்ணுமே இல்லை. அதெல்லாம் பாதி மாடு மேயும் பாதி மாடு மேயல புல்லு. அதான் கொடுக்குறேன்னா தேலுகள் இருக்க போகுது. காஃபி சாப்பிடுங்க எல்லாம். ஃபில்டர் காஃபி எல்லாம் எங்க இருக்கிறீங்க? எல்லாம் படுத்து தூங்கல, யாருமே தூங்கல. படுத்து இருந்து குக் வித் கோமாளி பார்த்துட்டு வெளியே எழுந்து வரும். 2 கரும்பு அப்படியே வா. 2 கரும்பு சோளம். நீ உனக்கு ரொம்ப குறும்பு. வா. ஏன்டா இத வெளியே விட்டா? அத கூடவே கூடாது. அது வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோலாம் உங்களுக்கு சந்திக்கிறேன். ஓகே பாய். பாய் சொல்லுவாங்க.